ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட் டெவில்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். இது டஃப்பாக இருக்கும் கைஸ். போக போக லெவல்லாம் கஷ்டமாக இருக்கும். தண்ணி போ குதி ஜம்ப் நான் ப்ரோ இப்போ ஜம்ப் கைஸ். நான் ப்ரோ பிளேயர்னு இதுலேயே உங்களுக்கு ஒரு வார்த்தை நல்லதாக என்னை பற்றி சொல்ல விட மாட்டாங்களே கைஸ். சாவரத்துலாம் நம்மளுக்கு புதுசு இல்லை கைஸ். இது வேற நல்லா இருக்குண்ணா கேமு. ஸ்டார்டிங்கில் வைக்கிறீங்களாடா தம்பே, தப்புடா. கேம் கிரியேட்டர்னால தான் கைஸ் கேம் கிரியேட் பண்ணிருக்கான். போய் நேரு ஜம்ப் போடா ஜம்ப் ஷட் போ ஜம்ப். இதெல்லாம் சப்ப லெவல். இது லெவல் இருக்கா? ஐயோ, இது ஸ்பைக்ஸு. அது மேலே பட்டா வெஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெஞ்சிரும்னு நினைக்கிறேன். அதே தானா? ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோமா? டெஸ்ட் பண்ணுறேன். ஆமாம் கைஸ்ப்பா. ஸ்டார்டிங்லேயே வா, ஃபஸ்ட்டு ரவுண்ட் தான் கைஸ். அதுக்கப்புறம் அடுத்த பால் எல்லாம் 6 தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே சொதப்பிட்டேன். ஜம்ப் கைஸ். அது அப்படியே பிளாஸ்ட் மோகன் நிறைய வெட்டிது. என்னடா ஜம்ப்? ஐயோ சாமி. ஜம்ப் ரெட்டு கிட்டப்போ ஜம்ப் இல்லை ஜம்ப். சப்ப லெவல் கைஸ். என்ன கைஸ், இப்படி பெஞ்சடி வச்சுனா அப்படி வரும். ஓகே, செடி வச்சுனா வரான் டக்குன்னு. செடி வச்சுனா டக்குன்னு வந்துடுறான். அப்புறம் நம்ம இந்த செடி குச்சிட்டு அப்படியே அந்த ஸ்பைக் சோடு ஓட்டு இங்கே ஒரு ஜம்ப் ஃபஸ்ட்டு அப்படியே வந்தோன்னா கதவு. இந்த எக்ஸிட் அண்ட் போயிட்டுனா கைஸ் அவ்வளோதான், பிரச்சனையே இல்லை. போட என்னடா இவ்வளோ சிம்பிளாக தர வாய்ப்பில்லை. பின்னாடி ஸ்பைக்ஸ் எதுன்னு சொல்லிட்டு வந்துட்டான். வா ஸ்பைக்ஸ் எடுத்துறேன். தெரிஞ்சது தான், இதனால சாகணும். ஓட்டக்குள்ள இப்போ போடா வடா அம்மா கூலாக போகிறான். பின்னாடி வந்துடா சொன்னா. இந்த கேமில் ஒரு லெவல் விளையாட விட மாட்டாங்க. அதுவும் உமா லெவல். இதுக்கப்புறம் வேறு இன்னும் இருக்குது. ஏற்கனவே விளையாடுருக்காங்க கைஸ், நல்லா இருக்கும். நல்லா உள்ளே தள்ளுறீங்க. பொண்ணப்பொட்டியோட ஜம்பா இப்போ குதிரா. போடா இதெல்லாம் சப்ப லெவல் கைஸ். நம்மலாம் ஃபஸ்ட்டு டேட்லேயே முடிப்போம். ஐயோ, போ கைஸ். லைட்டாக முன்னாடி போயிட்டு அப்படியே டக்குன்னு ஜம்ப். முன்னாடி இல்லைடா, பின்னாடி. போடா ஜம்ப். ஐயோ, முன்னாடி ஜம்ப் பண்ணுறேனே. போ அவன் ப்ரெஷர் பிளேட் மாரி அவன் தள்ளி விட்றான். நம்ம என்ன பண்ணுறதான் இப்போ? போடா ஆண்டவன். ஐயோ, இப்போ ஜம்ப். ஆண்டவனே நம்ம பகண்டா. இந்த டைலாக்கை சொல்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. என்னடா ஜம்ப் சமடா. சக்கு அப்படியே சுத்தன்லே கையை விடுவான். உன்னை சும்மா விடுவான். போ ஜம்ப். சமடா தம்பி, போடா அப்படியே ஜம்ப். இதெல்லாம் சப்பலாம் இல்லை. இந்த கேமே நான் எப்படின்னா பிரேக் பண்ண பார்க்குறேன். ஒரு வார்த்தைடா அடி. ஏன்னா ஒரு நல்ல டைலாக் பேச விட்றா தம்பி. போ பார்த்தீங்களா என்ன கேம் பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சே. நீங்கள் பண்ணுற வேலையை பார்த்தாலே என்னடா செவில் வச்சு அடிக்கிறீங்க. பின்னாடி வருது. நில்றா. இப்போ ஜம்ப் பண்ணுறா. அவ்வளோதான் கதவு. வெளில போ சாத்தானே. லெவல் டெவில். போய் நேரு. பாயிண்டா டே ஷட். போய் நேரு தம்பி, போய் நேரு. இதெல்லாம் ஒரு வாட்டி தான் கைஸ் விட்டுனா ஒரே பந்த் தான். அதுக்கப்புறம் பாயிண்ட்டை பிடிச்சிடுவேன். ஐயோ, அது ஃபேக்கா? போய் நேரு ஜம்ப். என்னங்க சொன்னால் ஒரே டேக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு என்னடா கீழே போகுது, எப்படா போகிறது? இல்லை என்னடா கீழே போகுது, எப்படா ரவுண்டு போகிறது? அப்படியே போகும். மறுபடியும் கீழே போதா? இல்லை நம்ம மேலே அதை பிடிக்கிற தேவையா தெரியல.
இது இல்லை பிடிக்காம போகணுமோ? ஆமாம் கைஸ், மேலே எடுத்து பிடிக்காம போகணும் போல கைஸ். போடா போடா. ஐயோ இது கீழே மீண்டுன்னு தெரியும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். என்னடா வாட்டருக்குள்ள நிற்கிறான். பார்த்தியா, நம்மளுக்கு ஏன் மாங்காய் காமிக்கிற பார்த்தியா வெளிப்பு. ஏய் நூத்துறான் இப்போ என்ன. ஓ அந்த பாயிண்ட்ல பாம்பு போல கைஸ், பாம்பு பக்ரி. போ டே ஷட். போய் நேரு நிற்காத, போய் நேரு. பின்னாடி அவனா வந்துட போகிறான் போடா கைஸ். இந்த பாம்பில் நம்பு தாய் செத்துட்டேன். போடா அடா வயல பீடா போட்டுக்கடா. செத்துட்டேன். தெரிஞ்சது தான். முடிச்சுட்டு ஜம்ப் லாங் ஜம்ப். அப்பா ஜம்ப் ஜஸ்ட் மிஸ்டு காய்ஸ். இல்லை நம்மளுக்கும் அந்த கலர் இல்லை ஒரு பேர் எல்டிஜின்னு போட்டிருக்கோம். ஏய் இது என்னடா ஆப்போசிட்டா? ஓகே, லெஃப்ட் அமுக்குனா ரைட் போகுது, ரைட் அமுக்குனா லெஃப்ட் போகுது. டேய் நான் ஒழுங்காக குத்தாலே ஒழுங்காக விளையாட மாட்டேன்டா. லெஃப்ட் பட்டனை லெஃப்டாக குத்தா, ரைட்டு பட்டனை ரைட்டாக குத்தா, நான் வந்து ஜம்ப்பாக குத்தா நான் ஒழுங்காக விளையாட மாட்டேன். நீங்கள் வந்து ரைட்டு பட்டனை லெஃப்டாக குத்து, லெஃப்ட் பட்டனை ரைட்டாக குத்து, ஜம்ப் பட்டனை என்னென்னமோ குத்துக்கிறீங்கடா. ஒன்றும் புரியல. அதான்டா எல்டிஜி. இது கைஸ், இதே ஜம்ப் பண்ணால் அந்த ஸ்பைக்ஸ் ஜம்ப் ஆகுது. அது கவனிச்சிருந்தா யாருன்னா ஃபஸ்ட்டு செருப்படி. இந்த ஜம்ப். ஐயோ 2வது செருப்படி அப்படின்னு சொல்ல விரும்பலை. நிறைய செருப்படி வாங்கிட்டு கேம்னா எந்த கேமில் யாருன்னா தோக்காம வந்துருக்கீங்களா? நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த கேம் இப்போ தான் விளாட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். ஜம்ப் கைஸ். பார்க்க லேட்டாக அமாங்கஸ் மாரியே இருக்கிறான் கைஸ். எனக்கு தோணுது, உங்களுக்கு எப்படி தோணுது? பார்க்க அமாங்கஸ் மாரியே இருக்கான். மேலே வந்து மொத்தம் 5 லெவல் வரும். டேய் ஓ கிராவிடேஷனல் பவரா? ஜம்ப். இங்கே ஜம்ப் வச்சுட்டு அங்கே லேண்ட் ஆகும். ஜம்ப். கரெக்ட் மெத்தட். ஜம்ப். செத்துட்டேன். ஜம்ப். கரெக்டு. மாதிரி ஜம்ப். கரெக்டு. ஜம்ப். கரெக்டு. பாடுற எல்டிஜி வந்துட்டான்னு சொல்லு. இதுவும் அதேமாரி தான். டென்ஷன். டேய் என்னடா பண்ணுறீங்க? அப்படியே போயிட்டேன். ஆப்போசிட் கொடுக்கக்கூடாது. போயிட்டேன். ஆப்போசிட் பட்டன் இப்போ வாய் வளருது ரொம்ப. இப்போ போய் நேரம் ஆப்போசிட்டில். இப்போ டேய் ஏன்டா கீழே உயிராடி பட்டனை மாற்றி கொடுத்துருக்கேன். சாரி ப்ரோ. எனக்கு என்னால் ரொம்ப கோபமாக இருக்கும். ஏன்டா கேம் விளையாட தெரியல அப்படின்னு நான் சொல்ல மாட்டான். நம்ம பையனா ஃப்ரெண்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாரி. தம்பி எப்போடா இப்போ ஷட். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஆகுனா ரைட்டு போகுது, செகண்ட் வந்து ரைட் ஆகுனா ரைட்டு தான் போகுது. இப்போ ஸ்ட்ரெயிட்டு. இப்போ ஷட். இந்த லெவல் எவ்வளோ நேரமாடா விளையாடிங்கிறான்? ஒரு 30 செகண்ட்ஸ் மேலே. தம்பி பார்த்து போ எவனா வந்துட போகிறான். குதிரா நண்பா, உனக்காக நான் இருக்கேன்டா குதிரா. இப்போ டே பாத்துரா. அப்பா இப்போதான் மனசு நிம்மதியாகுது. பாய் கைஸ், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.